ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். 7/2/2019 வியாழக்கிழமை, விளம்பி வருடம் தை மாதம் 24ஆம் நாள், வளர்பிறை துவிதியை திதி காலை மணி 7:53 வரை, பின்னர் திருதியை, நட்சத்திரம் சதயம், பகல் மணி 12:09 வரை, பின்னர் பூரட்டாதி, யோகம் பரிகம் காலை 10:46 வரை, கரணம் கௌலவம் காலை 7:53 வரை, பின்னர் தைதுளை இரவு 9:08 வரை, ராகுகாலம் பகல் மணி 1:50 முதல் 3:17 வரை, யமகண்டம் காலை மணி 6:34 முதல் 8:01 வரை, குளிகை காலை 9:28 முதல் 10:56 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம், கார்த்திகை உத்தரம் உத்திராடம், மிருகசீஷம் சித்திரை அவிட்டம், திருவாதிரை சுவாதி சதயம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம். மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய, அனைவரையும் காக்கக்கூடிய வீரம் மிக்க மேஷராசி அன்பர்களே, கொடுக்கப்பட்ட கடன்கள் சுலபமாக வசூலாகி பொருளாதார நிலை சீரடையும். விளைச்சல் பெருகி வருமானமும் அதிகரிக்கும். அரசு பணியாளர்கள் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். பெண்களால் தனலாபம் அடைவீர்கள். ஆபரணங்கள், ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனைவியால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். மாணவர்களுக்கு கல்வியிலும், வியாபாரிகளுக்கு தொழிலிலும் வெற்றி கிட்டும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9 ஆகும். கவரும் எண்கள் 4 மற்றும் 8 ஆகும். சாதகமான எண்கள் 2, 3, 5 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, மஞ்சள், செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளம், செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜை செய்து அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனி அன்று நெய் தீபம் ஏற்றி வழிபட துன்பங்கள் தூர விலகும். தன் துணையை நன்றாக கவனித்து கைவிடாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, மறைமுழு கல்வி மீதான ஆர்வம் எழும். அரசியல் மற்றும் சமூக வாழ்க்கையின் மூலமாக லாபம் அடைவீர்கள். புகழ் ஓங்கும். தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வு தரும். புதிய தொழில் தொடங்க சாதகமான சூழ்நிலை அமையும். அதிகாரிகளிடம் நற்பெயர் எடுப்பீர்கள். பதவி உயர்வு உண்டு. புகழ், கௌரவம், மதிப்பு, மரியாதை கூடும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். நிலுவைகள் வசூலாகும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி கிட்டும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் அதிர்ஷ்டம் எண்கள் 2 மற்றும் 8 ஆகும். கவரும் எண்கள் 7 மற்றும் 9 ஆகும். சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6 ஆகும். அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், பச்சை, வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் விலகும். வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷம் நிவர்த்தியாகும். எதிலும் கணக்கு பார்த்து காதலிக்கும் சிடுமூஞ்சி, காதலிப்பது போல் நடிப்பதில் வல்லவருமான மிதுன ராசி அன்பர்களே, சமூக வாழ்க்கையில் சுற்றுச்சூழலில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். தொழில் வளம் பெருகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். புனித பயணங்களில் ஆர்வம் மேலோங்கும். தெய்வபக்தியால் மன நிம்மதி கூடும். அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனதிற்கினிய நல்ல மனைவி அமைவாள். உயர் படிப்புக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்கள் உதவி செய்வர். திருமண ஆசைகள் ஈழேறும்.
திரவியங்கள் சேரும். மாணவர்கள் ஆலய தரிசனங்கள் மற்றும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவர். மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3 ஆகும். கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9 ஆகும். சாதகமான எண்கள் 1 மற்றும் 2 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பர்பிள், பச்சை, நீலம் மற்றும் பிங்க் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மரகதம், மஞ்சள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனியன்று நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும், சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். தங்கள் விசுவாசத்தை, உண்மையை வெளிப்படையாக மனைவியிடம் உணர்த்தும் கடகராசி அன்பர்களே, நம்பிக்கை மிக்க நண்பர்களில் ஒரு சிலர் மட்டுமே நிலைத்திருப்பார்கள். கண்மூடித்தனமான காதல் விவகாரங்கள் கவலை அளிக்கும். தனிமையான ஒதுக்கப்பட்ட இடங்களில் இருந்து தவிக்க வேண்டியதிருக்கும். இன்று சந்திராஷ்டம நாள். வழக்குகளில் வாய்தா வாங்கிக் கொள்வது நல்லது. மனைவியும் மனமறிந்து செயல்படுதல் நல்லது. எந்த செயலையும் அவசரமின்றி நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம். அரசு உதவிகள் தாமதப்படும். வியாபாரிகள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் ஈடுபடும் காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் தடைப்படும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6 ஆகும். கவரும் எண்கள் 8 மற்றும் 1 ஆகும். சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம், சிவப்பு மற்றும் மஞ்சள் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: தொடர்ந்து சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். தன் மனைவியையோ குடும்பத்தாரையோ பிறர் அவமதிப்பதை விரும்பாத சிம்மராசி அன்பர்களே, தொழிலில் வரும் லாபத்தால் வருமானத்தில் உயர்வு ஏற்படும். புத்தி கூர்மை இருந்தாலும் கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். இனிய பேச்சுக்களால் பெண்களை கவர்வீர்கள். பல முகாந்தரங்களிலும் பணவரவு கூடும். எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். அரசாங்கத்தால் ஆதாயம் கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் ஈடேறும். புதிய சொத்துக்கள் அமையும். செல்வாக்கு, புகழ் அதிகமாகும். கூட்டாளிகளின் ஒற்றுமை ஓங்கும். மாணவர்கள் ஓய்வு நேரத்தில் உல்லாசமாயிருப்பர். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9 ஆகும். சாதகமான எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை, கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகதத்தை ஞாயிற்றுக்கிழமையன்று பூஜித்து பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரரை நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பம் விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிதல், சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசுதானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். இரட்டை குணமுடையவரும் கெட்டிக்காரருமான கன்னிராசி அன்பர்களே, அன்பு குழந்தைகளின் அறிவை கண்டு வியப்பீர்கள். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை கூடும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய பெண்களின் நட்பு கிடைக்கும். எல்லா வளம் பெறும் இனிய நாள். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். குடும்பத்தில் சுபகாரியங்கள் குதூகலமாய் நிறைவேறும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தனவரவு உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடம் அதிகார பதவி கிடைக்கலாம். மாணவர்கள் தங்கள்
நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வீர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண்கள் 4 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகம், முத்து, பச்சை, வைரம், மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை அன்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமியை வேண்டி தீபம் ஏற்றி வர துன்பங்கள் விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து ஸ்வர்ணதானம் அல்லது துவரை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். இயற்கையாகவே காமம் மிக்க, காம கவர்ச்சி மிக்க, ஆடம்பர வாழ்க்கையில் ஆர்வம் உடைய துளாராசி அன்பர்களே, உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற கடினமான உழைப்பு தேவை. பழைய கடன்களை தீர்க்க புதிய கடன்களை வாங்க நேரும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இதிலும் ஆராய்ந்து இறங்க வேண்டிய நாள். சிரத்தையற்ற செயலால் திறமையிருந்தும் நல்ல பெயர் கிடைக்காது. சிலருக்கு தேவையற்ற கவலைகள் எழும். கௌரவ குறைவு ஏற்படா வண்ணம் பார்த்து கொள்வது சிறப்பு. உங்கள் செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிரயாசைப்பட நேரும். சுயநம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைப்பது அரிது. துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண் 8 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை, சிவப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிதல், வெள்ளை மலர்களால் அர்ச்சித்தல், வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷம் நிவர்த்தி தரும். மனைவியை பாராட்டக்கூடிய, காதலிக்கக்கூடிய, குடும்ப கௌரவத்தை பேணி காக்கும் விருச்சிகராசி அன்பர்களே, எந்த காரியத்திலும் பெற்றோரின் ஆதரவு இருக்காது. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்படாதிருக்க தர்க்கங்களை தவிர்க்கவும். இடமாற்றம் ஏற்படலாம். அன்னையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கௌரவ குறைவு ஏற்படாவண்ணம் பார்த்து கொள்வது சிறப்பு. நன்கு பழகியவர்களே மோசம் செய்வர். எனவே எல்லோரிடத்திலும் எச்சரிக்கையாக இருக்கவும். இந்த நாள் காரிய தடைகளால் கஷ்டப்படுவீர்கள். எல்லாரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். மாணவர்களுக்கு முயற்சி திருவனையாக்கும். முன்னேற முயல்கள், வெற்றி உங்கள் பக்கம். விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, மஞ்சள், கிரீம் மற்றும் சிகப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மஞ்சள் புஷ்பராகத்தை அல்லது செம்பவளத்தை தங்கத்திலோ அல்லது செம்பிலோ பதித்து செவ்வாய்க்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் விலகும். சூரிய நமஸ்காரம் செய்து சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணிவதும் தோஷ நிவர்த்தியாகும். தத்துவம், ஞானம், வேதாந்தம், தர்மசாஸ்திரம் ஆகியவற்றில் வல்லவரான தனுசு ராசி அன்பர்களே, தன வருமானம் அதிகரிப்பதால் வங்கிக் கணக்கில் இருப்பு கூடும். கடமை தவறாமை மற்றும் கடின உழைப்பால் பல வழிகளிலும் முன்னேற்றம் ஏற்படும். சகோதரர்களால் அதிக உதவி உண்டு. எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை கூடும். ஆடை ஆபரணங்கள் சேரும். குடும்பத்தில் நிம்மதி, சுகம் ஆகியவை அதிகரிக்கும். சம்பாதிக்கும் திறன் கூடும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் மதிப்பு உயரும்.
அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். மாணவர்களுக்கு மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் எண்கள் 6, 3, 5 மற்றும் 8 ஆகும். சாதகமான எண்கள் 1 மற்றும் 4 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை, கிரீம், வெள்ளை மற்றும் வெளிர் நீலமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிகப்பு மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி துன்பங்கள் விலக வேண்ட வேண்டும். சூரியனை வணங்கி மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகம் அணிய அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்ய தோஷ நிவர்த்தியாகும். சோழியன் குடுமி சும்மா ஆடாது என்பது போல் ஆதாயம் இல்லாமல் உதவாத மகர ராசி அன்பர்களே, கடினமாக உழைத்தாலும் கல்வியில் தடைகள் ஏற்படும். திருமணம் தாமதமாகும். உறவுகள், நண்பர்களின் உதவி கிடைக்காது. திடீர் மாற்றங்களும் தண்ட செலவுகளும் ஏற்படும். எதிர்பார்த்த தனவரவு இருக்காது. வீட்டில் குழப்பங்கள் காரணமாக மன அமைதி குறையும். கல்வியில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை. கௌரவக்குறைவு ஏற்படா வண்ணம் பார்த்து கொள்வது சிறப்பு. பெண்கள் முகல் அழகை கூட்ட கண்ட கிரீம்களை உபயோகப்படுத்தாமல் இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8 ஆகும். அனுகூலமற்ற எண் 3 ஆகும். மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிகப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய்விளக்கு ஏற்றி வர துன்பங்கள் விலகும். சூரியனை வணங்கி கருப்பு நிற ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து எள்தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். நேர்மை, ஒழுக்கம், உயர்கல்வி, நற்குணம், அறிவுத்திறன், வாக்குவன்மை உடைய கும்பராசி அன்பர்களே, கல்வியில் வெற்றி கிடைக்கும். கௌரவம், மதிப்பு, மரியாதை கூடும். மனைவி மக்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். தனலாபம், பெண்களால் உதவி ஆகியவை ஏற்படும். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். புத்தாடை, பொன்னகைகள் வாங்கலாம். சாஸ்திர ஆராய்ச்சி தேர்ச்சி ஏற்படும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். பதவி உயர்வு கிடைக்கும். அதிகாரிகளிடம் நல்ல பெயர் கிடைக்கும். புதிய வாகனங்கள், வீட்டு விலங்குகளை வாங்கலாம், விற்கலாம். பெண்கள் வாக்குவன்மையால் ஆதாயம் அடைவர். மாணவர்கள் உயர்கல்வி படிக்கலாம். நண்பர்களும் உதவுவர். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8 ஆகும். அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிகப்பு, வெள்ளை மற்றும் கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலமாகும். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணியவும் நீல மலர்களால் அர்ச்சித்து எள்தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். பெருத்த வாளிப்பான உடல் தோற்றம், கீர்த்தி, தயக்கம் உடைய மீனராசி அன்பர்களே, பெண்களால் விரயங்களும் தொல்லைகளும் ஏற்படும். கௌரவ குறைவு ஏற்படா வண்ணம் பார்த்து கொள்வது சிறப்பு. குடும்ப ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாது. எடுத்த காரியங்களில் ஆதாயம் பெற எச்சரிக்கையுடன் நடத்தல் அவசியம். பெரிய மனிதர்களிடம் ஒத்துப்போகாத நிலை ஏற்படும். அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சிலருக்கு இடமாற்றமும் பணமுடையும் ஏற்படலாம். பெண்கள் செலவுகளை குறைக்க வேண்டும்.
குறிக்கோளற்ற அலைச்சல்கள் ஏற்படும். உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மாணவர்கள் சினிமா, மால் என வெட்டிச் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9 ஆகும். அனுகூலமான எண்கள் 2, 5, 6 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிகப்பு, ரோஸ் மற்றும் ஆரஞ்சு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் நீலமாகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி தீபம் ஏற்றி வர துன்பங்கள் விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிதல், மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்தல், புஷ்பராகமும் அணிய கொண்டைக்கடலை தானம் செய்தால் தோஷம் நிவர்த்தி ஆகும்.